அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு இபிஎஸ் என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசு சொல்லுகிற வரை நான் ஸ்டாப் பல்டி அடிப்பவர் என்றும் விமர்சித்துள்ளார். திமுக நிர்வாகிகளின் ஆரவாரத்திற்கு மத்தியில் திறந்தவெளி வாகனத்தில் என்ட்ரி கொடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருப்பு சிவப்பு துண்டை சுழற்றி வரவேற்பை ஏற்ற தருணம்தான் இது. சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள மும்முரமாக களமாடி வரும் ஆளும் திமுக பல்வேறு வகைகளில் நிர்வாகிகளை தயார்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பெயரில் திருப்பத்தூரில் திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் மேடையில் இருந்த பெரியார், அண்ணா, கருணாநிதி உள்ளிட்டோரது புகைப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டின் நிரந்தர ட்ரெண்ட் கருப்பு சிவப்பு தான் என கூறி திராவிட மாடல் 2.0 ஸ்டார்ட் என்றார். 7வது முறையும் திமுக ஆட்சிதான். திராவிட மாடல் 2.0 ஸ்டார்ட். இதை நான் ஆணவத்தில் சொல்லல, ரொம்ப அடக்கத்தோட மிகுந்த பணிவோட நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் மேல நான் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன். இந்த தேர்தலில் 2,50,00,000 வாக்குகளுக்கு குறையாம நான் வாங்கியே ஆகணும். 200 தொகுதிகள் நிச்சயம். 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கிறது தான் நம்முடைய லட்சியம். கடந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகையை குறிப்பிட்டு பேசினார். 1,31,00,000 பெண்கள் முகத்திலையும் ஒரு சேர புன்னகை கொண்டு வந்திருக்கிறோமே. அவங்க காலையிலேயே கேட்ட முதல் ரிங்டோனே 5,000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அவங்க அக்கௌண்ட்ல வந்திருக்கான மெசேஜ் டோன் தான். மகளிர் உரிமை தொகையை தடுக்க நினைச்ச சதியை முறியடிச்சிருக்கிறோம். அதனாலதான் மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்தோம். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டைல். தொடர்ந்து பேசிய அவர் மத்திய பாஜக அரசை கடுமையாக சாடினார். ஓரவஞ்சனைக்கும் வஞ்சகத்துக்கும் ஒருமுகம் இருந்தால் அதுதான் ஒன்றிய பாஜக அரசு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்களா? இதுவரையில் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வரவில்லை. அதுக்கு பதில் சொல்ல முடியல. அது இதுதான், இது இதுதான், இது அதுதான், அது இதுதான்னு ஒதுக்கப்படுகிற நிதிகளை சொல்லிய ஏமாத்திட்டு இருக்காங்க. பாஜகவுடைய டப்பா என்ஜின் முன்னாடி நம்முடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் செய்த பழனிசாமி ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு அடையாளமாக மாறியிருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் வெளியிட்டாங்களா? அதுல தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது சிறப்பு திட்டங்களை அறிவிச்சாங்களா? இதை தட்டி கேட்கிற துணிச்சலோ தைரியமோ பழனிசாமி அவர்களுக்கு இருக்கா? அவரை பொறுத்த வரைக்கும் போடு தோப்புக்காரன்னு சொன்னா ஸ்டாப் சொல்ற வரைக்கும் நான் ஸ்டாப்பா பெல்ட் அடிப்பார். எல்லா துரோகத்தையும் பண்ணிட்டு கூட்டணி தர்மத்துக்காகத்தான் தமிழ்நாடு உரிமைகளை அடகு வச்சேன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்லுவார். அவருடைய தலைமையை அவருடைய கூட்டணியினரை ஏத்துக்கல. எல்லாரும் ஒரிஜினல் ஓனரா பாஜக கிட்ட நேரடியா சரண்டர் ஆகிறாங்க. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போரில் திமுக கூட்டணியை ஆதரித்து வெல்வோம் ஒன்றாக என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்தார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி 24 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி 15,000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் புதுச்சேரிக்கு உட்பட்ட காரைக்காலுக்கு சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவரில் தாமரை சின்னத்தை வரைந்து சுவர் விளம்பர பரப்புரையை தொடங்கி வைத்த காட்சிதான் இது. புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. விரைவில் 5 ஆண்டுகால ஆட்சியை நிறைவு செய்யும் நிலையில் ஆட்சியை தக்க வைக்க என்டிஏ கூட்டணி ஒருபுறமும், இழந்த ஆட்சியை மீட்க காங்கிரஸ் கூட்டணி மறுபுறமும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. இந்த சூழலில் காரைக்கால் சென்ற மத்திய அமைச்சர் அமித்ஷா பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ராகுல் காந்தி குடும்பத்தின் ஏடிஎம் எந்திரமாக புதுச்சேரியை நாராயணசாமி மாற்றி வைத்திருந்ததாக கடுமையாக சாடினார். CAG की रिपोर्ट आई है 15,000 करोड़ का
डेवलपमेंट फंड पूरा कांग्रेस की नारायणसामी सरकार चाव कर गई है, करप्शन किया है। தொடர்ந்து பேசிய அமித்ஷா புதுச்சேரியில் என்டிஏ அரசு ஊழலை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக கூறினார். புதுச்சேரியில் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் ஸ்திரத்தன்மையை அமைத்துள்ளதாக தெரிவித்து மீண்டும் என்டிஏ ஆட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். भारतीय जनता पार्टी और AINRC का अलायंस, AIDMK का अलायंस हम लक्ष्य कर चले हैं कि 60% वोट के साथ मोर देन 24 सीट बीजेपी अलायंस जीतेगी. புதுச்சேரி வளர்ந்த புதுச்சேரியாக மாறும் நேரம் வந்துவிட்டதாக கூறிய அமித்ஷா அடுத்த 5 ஆண்டுகளில் அதை நோக்கி பயணிப்போம் என்றார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி பாஜக நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டார். இதில் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு அறிவுறுத்தல்களை அமித்ஷா வழங்கினார். பின்னர் திருநள்ளாற்றில் உள்ள நட்சத்திர விடுதியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து பேசினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரங்கசாமி என்டிஏ கூட்டணியில் தொடர்வதாக தெரிவித்தார். என்டிஏ கூட்டணி தொடரும். இதனிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக 10 தொகுதிகளிலும் போட்டியிடும் என கூறப்படுகிறது. அதிமுகவும் ஜோ சார்லஸ் மார்டினின் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 2 தொகுதிகளில் போட்டியிடும் எனவும், இதில் லட்சிய ஜனநாயக கட்சி தாமரை சின்னத்தில் போட்டியிடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாவேக தலைவர் விஜயின் நிகழ்ச்சியில் உயிரிழந்த வடமாநில இளைஞரின் குடும்பத்திற்கு தாவேக தரப்பில் நிவாரணம் வழங்கப்படவில்லை என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே நடந்த தாவேகா தலைவர் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற வடமாநில இளைஞர் சுராஜ் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மகாராஷ்டிரா மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட சுராஜ் கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தங்கி பணியாற்றி வந்தார். சேலம் அரசு மருத்துவமனையில் கணவரின் உடலை கண்ட சுராஜின் மனைவி பிரியங்கா கதறி அழுதது காண்போரை கலங்கச் செய்தது. மருத்துவமனையில் சுராஜின் உறவினர்களை சந்தித்து தாவேகா சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக சந்தேக மரண பிரிவில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் நண்பர் ஒருவரின் பாஸ் மூலம் சுராஜ் தாவேகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது தெரியவந்தது. தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சுராஜின் உடல் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. இந்நிலையில் சுராஜின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ நாளில் மருத்துவமனைக்கு வந்த தாவேகாவினர் அதன் பிறகு வரவே இல்லை என்று கூறி ஆத்திரமடைந்தனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுராஜின் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. ஃபஸ்ட்டு ஊருக்கு அனுப்புறது ஆம்புலன்ஸ் செலவர் இருந்து இப்போதைக்கு என்ன உங்களுக்கு வேணும் நான் பண்ணிடுறேன். மறுபடியும் மற்ற ஊருக்கு போயிட்டு வந்து குழந்தைங்க படிக்கும் போது படிக்கிற செலவு என்னாலும் நான் பார்த்துக்கிறேன், ஒத்துக்கிறேன். ஆம்புலன்ஸ் மகாராஷ்டிராவுக்கு போகணும் அப்படின்னா 1,60,000 செலவாகணும். அது நாங்க எங்க ஆம்புலன்ஸ் நாங்களே அனுப்பிச்சு விட்டோம். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. என்ன பண்ணணும், அந்த 2 குழந்தைக்கு என்ன நாங்க நிவாரணம் பண்ணணுமோ நாங்க பண்ணி கொடுத்துறோம். நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம தொண்டனுக்கு என்னைக்குமே விட மாட்டோம் அப்படின்னாங்க. இதையடுத்து சுராஜின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய தாவேகா மாவட்ட செயலாளர் பார்த்திபன் 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கினார். மேலும் சுராஜின் உடலை சொந்த ஊர் கொண்டு செல்ல தேவையான உதவிகளையும் அவரது குழந்தைகளின் கல்வி செலவையும் ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்தார். இதையடுத்து சுராஜின் உடலுக்கு உறவினர்கள் அஞ்சலி செலுத்திய நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் மகாராஷ்டிராவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. நீண்ட இழுபறி மற்றும் சர்ச்சைகளுக்கு பின்னர் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இலங்கையில் இன்று நடைபெறவுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதினாலே
1000 கோடிகளை தாண்டிய வர்த்தகம், மைதானங்கள் ஃபுல் ஹவுஸ் என கடைகட்டும். நடப்பு T20 உலகக்கோப்பையில் இந்தியாவுடன் விளையாட மாட்டோம் என முதலில் முரண்டு பிடித்த பாகிஸ்தான் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் விளையாட ஒப்புக்கொண்டது. இதனால் கொழும்புவில் நடைபெறும் இப்போட்டி கூடுதல் கவனத்தையும் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை தொடரை பொறுத்தவரை இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுவரை 8 போட்டிகளில் விளையாடியுள்ளன. இதில் 7 போட்டிகளில் இந்தியாவும் 1 போட்டியில் பாகிஸ்தானும் வெற்றி பெற்றுள்ளன. இதில் 2007ஆம் ஆண்டு பவுல் அவுட் வெற்றியும் அடங்கும். தென்னாப்பிரிக்காவில் 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாவது T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான லீக் ஆட்டம் சமனில் முடிந்தது. சூப்பர் ஓவர் முறை இல்லாத நிலையில் வெற்றியை தீர்மானிக்க பவுல் அவுட் முறை பயன்படுத்தப்பட்டது. இரு அணிகளில் இருந்தும் தலா 5 பந்து வீச்சாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பேட்ஸ்மேன்கள் யாருமின்றி ஸ்டம்புகளை நோக்கி பந்து வீச வேண்டும். இந்திய கேப்டன் MS தோனி தேர்ந்தெடுத்த வீரேந்திர சேவாக், ஹர்பஜன் சிங் மற்றும் ராபின் உத்தப்பா ஸ்டம்புகளை தகர்க்க பாகிஸ்தானின் யாசர் அராஃபத், உமர் குல் மற்றும் ஷாஹித் அப்ரிடி ஆகிய மூவரும் ஸ்டம்புகளை தவறவிட்டனர். இதன் மூலம் இந்தியா 3-0 என்ற கணக்கில் பாகிஸ்தானை வீழ்த்தியது. அன்று தொடங்கிய வெற்றி 2024ஆம் ஆண்டு வரை தொடர்ந்தது. இடையில் 2021ஆம் ஆண்டு துபாயில் நடைபெற்ற ஒரு போட்டியில் மட்டுமே பாகிஸ்தான் வெற்றி பெற்றது. இலங்கை போட்டியிலும் இந்தியாவிற்கே அதிக வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. சூரியகுமார் சர்வதேச T20 தரவரிசையில் முன்னணியில் இருப்பதோடு மைதானத்தின் அனைத்து பக்கங்களிலும் அடிக்கும் திறன் கொண்டவர். திலக் வர்மா மற்றும் இஷான் கிஷன் போன்ற வீரர்கள் சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். விக்கெட்டுகள் சரிந்தால் ஆட்டத்தை மீட்கும் பொறுப்பு ஹர்திக் பாண்டியாவிடமே உள்ளது. அதே நேரத்தில் நமீபியாவுக்கு எதிரான போட்டியில் விளையாடாத அபிஷேக் சர்மா இந்த போட்டியிலும் விளையாடவில்லை என்றால் அணிக்கு பின்னடைவு ஏற்படும். பும்ராவை தவிர மற்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் கடைசி ஓவர்களில் ரன்களை கட்டுப்படுத்துவதில் அவ்வப்போது சவால்களை எதிர்கொள்கின்றனர். இந்தியாவின் மிகப்பெரிய பலமே குல்தீப் யாதவ் மற்றும் வருண் சக்கரவர்த்தி தான். கொழும்புவின் மெதுவான ஆடுகளத்தில் இவர்களின் மிஸ்டரி சுழலை எதிர்கொள்வது பாகிஸ்தானுக்கு கடினம். ஷாஹின் ஷா அப்ரிடி மற்றும் நசீம் ஷா கூட்டணி புதிய பந்தில் விக்கெட்டை எடுப்பதில் வல்லவர்கள். இந்தியாவின் டாப் ஆர்டரை ஆரம்பத்திலேயே வீழ்த்துவது இவர்களின் திட்டமாக இருக்கும். கேப்டனாக இல்லாவிட்டாலும் பாபர் ஆசம் நங்கூரம் போல நின்று ரன் சேர்க்கக்கூடியவர். இந்தியாவிற்கு எதிராக அவர் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்துவது பாகிஸ்தான் அணிக்கு பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. சதாப் கான் மற்றும் முகமது நவாஸ் ஆகியோர் பந்துவீச்சு மற்றும் பேட்டிங் இரண்டிலும் பங்களிக்க கூடியவர்கள். ஆனால் இந்திய ஸ்பின்னர்களுடன் ஒப்பிடும் பொழுது பாகிஸ்தானின் ஸ்பின்னர்கள் விக்கெட்டுகளை எடுக்க தடுமாறுகிறார்கள். இந்தியாவிற்கு எதிராக விளையாடும் பொழுது ஏற்படும் மனரீதியான அழுத்தம் பல நேரங்களில் பாகிஸ்தான் வீரர்களை தவறான முடிவுகளை எடுக்க தூண்டிவிடுகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி எப்பொழுதும் கண்களுக்கும் மனதிற்கும் விருந்து படைக்கும் ஒன்றுதான். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் 21ஆம் தேதி மீண்டும் தனது பரப்புரையை தொடங்க உள்ளார். சட்டமன்ற தேர்தலையொட்டி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது பரப்புரையை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பரப்புரையை தொடங்க உள்ளார். அதன்படி திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அவரது பரப்புரை திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரும் 21ஆம் தேதி சென்னை புறநகரில் உள்ள தொகுதிகளான ஆவடி, அம்பத்தூரிலும், வரும் 22ஆம் தேதி மாதவரம் மற்றும் பொன்னேரியிலும் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். வரும் 25ஆம் தேதி சென்னை மதுரவாயல் மற்றும் பூந்தமல்லி தொகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களிலும், வரும் 26ஆம் தேதி சென்னை புறநகரான தாம்பரம் மற்றும் பல்லாவரம் தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். தான் அரசியலுக்கு வந்ததால் தான் தமிழ்நாடு அரசு 5000 ரூபாய் வழங்கியிருப்பதாக தாவேகா தலைவர் விஜய் கூறியது குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவ்வாறு கூறினார். மதுரை சென்ற உதயநிதி ஸ்டாலின் அங்கு நடந்த திருமணம் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எதிர்க்கட்சிகள் எவ்வளவு விமர்சித்தாலும் நலத்திட்டங்களை முதலமைச்சர் தொடர்வார் என்றார். இந்த முறை கூடுதல் போனஸாக இன்னொரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. கூடுதல் போனஸாக 2000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. ஆட்சி பொறுப்பேற்று 2.2 மாடல், திராவிட மாடல் பார்ட் 2 அமைஞ்ச உடனே அதை உயர்த்தி கொடுப்பேங்கிற அந்த வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. யார் என்ன சொன்னாலும் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் சொன்னாங்கன்னா நிச்சயம் செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. எங்கு சென்றாலும் பெண்கள் முதலமைச்சருக்கு நன்றி கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் எங்களுக்கு பரிசு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, எங்கள் அண்ணனுக்கு நன்றி சொல்லுங்கன்னு
உரிமையோடு சொல்லியிருக்கிறாங்க. விஜய் நடத்தும் கூட்டங்களில் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்து அவர்தான் பதிலளிக்க வேண்டும் எனவும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆட்சியில் பங்கு எங்களது உரிமை என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ள நிலையில் ராகுல் கார்கே செல்வ பெருந்தகை கேள்விக்கு வேண்டுமானால் பதில் சொல்லலாம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். மதுரை தெற்கு தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜ கண்ணப்பன் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக 170 தொகுதிகளில் போட்டியிட்டு 160 தொகுதிகளில் வெல்லும் என்றார். இதுகுறித்து நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியை பகிர்ந்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் 2021 ஆண்டில் 173 தொகுதிகளில் போட்டியிட்டு 133 இடங்களில் திமுக வெற்றி பெற்றதாகவும் திமுக தோல்வியடைந்த இடங்களையே காங்கிரஸ் கேட்பதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் அதிகார பகிர்வு அவசியம் என்றும் ஆட்சியில் பங்கு தங்கள் உரிமை எனவும் அதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்றும் பதிவிட்டார். இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எதிர்வினையாற்றியுள்ளார். காங்கிரஸ்ல ராகுல் காந்தி கேட்டா பதில் சொல்லணும், செல்லு குழந்தை கேட்டா பதில் சொல்லணும், கார்கி கேட்டா பதில் சொல்லணும். எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இவங்க 3 பேர் தான் அத்தாரிட்டியா. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை என முதலமைச்சரும் திமுக கூட்டணி தலைவருமான MK ஸ்டாலின் தெளிவுபடுத்திய பிறகு மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட சில காங்கிரஸ் தலைவர்கள் ஆட்சியில் பங்கு என தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. திமுகவை தோற்கடிப்பதே பாஜகவின் ஒற்றை குறிக்கோள் என்று பாஜக தேசிய அமைப்பு செயலாளர் BL சந்தோஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் பாஜக தேசிய அமைப்பு செயலாளர் BL சந்தோஷ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நைனா நாகேந்திரன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மட்டும் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசியுள்ள BL சந்தோஷ் 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக கூறினார். கூட்டணி கட்சிகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் பாஜகவினர் பணியாற்ற வேண்டும் என்றும், போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் வருத்தப்படாமல் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். திமுகவை தோற்கடிப்பதே குறிக்கோள் என்றும் அவர் கூறியுள்ளார். வங்கக்கடலில் நாளைக்குள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், அதன் காரணமாக தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் கணித்துள்ளது. அதே நேரத்தில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரக்கூடிய புதன்கிழமை வரை தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. திடீர் மின்தடை காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் 40 நிமிடங்கள் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. சைதாப்பேட்டை முதல் கிண்டி வரையிலான ரயில்வே பாதையில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனம் முன் அனுமதியின்றி கம்பிவடத்தை நிறுவக்கூடிய பணியில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்போது அந்த கம்பிவடம் அருந்து மின்சார ரயில்களுக்கான மின்பாதையில் விழுந்துள்ளது. இதன் காரணமாக மின்தடை ஏற்பட்டு சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் புறநகர் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. மாலை நேரம் பணி முடிந்து வீட்டுக்கு திரும்பியவர்கள், கல்லூரிகள் முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் உள்ளிட்டோர் கடும் அவதிக்குள்ளாகினர். சுமார் 40 நிமிடங்களுக்கு பிறகு மின்கம்பிகள் சீரமைக்கப்பட்டு ரயில் சேவை தொடங்கப்பட்ட நிலையில் புறநகர் ரயில்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதில் 16,619 பேர் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிந்து கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மொத்தம் 9,18,111 வாக்காளர்களின் பெயர்கள் அதில் இடம்பெற்றிருந்தது. தொடர்ந்து ஆட்சேபனை மற்றும் உரிமை கோரலுக்கான படிவங்கள் ஜனவரி 8ஆம் தேதி வரை பெறப்பட்டன. இந்நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டார். காரைக்கால் மாவட்டத்திற்கான பட்டியலும் வெளியிடப்பட்டது. இதன்படி புதுச்சேரி சட்டமன்றத்திற்கான 30 தொகுதிகளில் மொத்தம் 9,44,211 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் 4,43,595 பேரும், பெண்கள் 5,477 பேரும், 3ஆம் பாலினத்தவர் 139 பேரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். 16,619 பேர் நீக்கப்பட்ட நிலையில் 41,492 பேர் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக வில்லியனூரில் 42,679 வாக்காளர்களும், குறைந்தபட்சமாக ராஜ்பவனில் 20,962 வாக்காளர்களும் உள்ளனர். மேலும் இந்த வாக்குப்பட்டியல் டிஓ வெப்சைட் மற்றும் சிஓ வெப்சைட் ரெண்டிலும் வெளியிடப்படுது. ஸோ அவங்களும் சர்ச்சபிள் ஃபெசிலிட்டியில் இருக்கும். வாக்காளர்கள் அது மூலமாக அவங்களுடைய பெயர் இருக்கு அப்படின்னு
அவங்க செக் பண்ணிக்க முடியும். வேட்புமனு தாக்கல் முடியும் வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். மகா சிவராத்திரியை ஒட்டி கங்கை கரையில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வழிபாடு செய்ய பல்லாயிரக்கணக்கானோர் படையெடுக்கக்கூடிய காட்சிதான் இது. நாடு முழுவதும் சிவாலயங்களில் இன்று மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ஏற்பாடுகள் களை கட்டி உள்ளன. வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயம் வண்ண மின்விளக்கு ஒளியில் ஜொலிக்கிறது. குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள இச்சாநாத் மகாதேவ் கோவிலும் மின்னொளி அலங்காரத்தில் ஜொலிக்கிறது. ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் பழமையான லிங்கராஜா கோவிலில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. மகா சிவராத்திரியை ஒட்டி ஒடிசா கடற்கரையில் மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் உருவாக்கிய சிவன் உருவம் பார்ப்போரை கவர்ந்தெழுத்து வருகிறது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் குழந்தைகள் பவுடரை தொடர்ந்து பயன்படுத்தியதால் கருப்பை புற்றுநோய் ஏற்பட்டதாக பெண் தொடர்ந்த வழக்கில் அந்த நிறுவனத்திற்கு 2 கோடி ரூபாயை அமெரிக்க நீதிமன்றம் அபராதமாக விதித்தது. அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தை சேர்ந்த கெயில் எமர்சன் 1969 ஆண்டு முதல் 2017 வரை ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் குழந்தைகள் பவுடரை பயன்படுத்தி வந்ததாகவும் இதனால் அவருக்கு கருப்பை புற்றுநோய் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து நிறுவனத்திற்கு எதிராக பிலடெல்பியா நீதிமன்றத்தில் கெயில் எமர்சன் வழக்கு தொடுத்தார். வழக்கு தொடர்ந்து 6 மாதங்களில் கெயில் எமர்சன் உயிரிழந்த நிலையில் அவருடைய வாரிசுகள் தொடர்ந்து வழக்கை நடத்தி வந்தனர். விசாரணையில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டது. இதையடுத்து உயிரிழந்த கெயில் எமர்சன் குடும்பத்திற்கு 2.25 கோடி ரூபாயை இழப்பீடாக வழங்க நிறுவனத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவன பொருட்களில் புற்றுநோய் ஏற்படுத்துவதற்கான மூலக்கூறு கலப்பு இருப்பதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. இருப்பினும் அதை அந்த நிறுவனம் தொடர்ந்து மறுத்து வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலை இயங்கிய நிலையில் தொடர் புகார் காரணமாக மூடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள நைஜீரியாவில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாதான் ஹாலிவுட் திரைப்படங்களில் வரக்கூடிய போர்க்காட்சி போன்று பிரமிக்க வைத்துள்ளது. நைஜீரியாவின் அர்குங்கு நகரத்தில் ஆண்டுதோறும் சர்வதேச மீன்பிடி மற்றும் கலாச்சார திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு மீன்பிடி திருவிழாவின் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்ற நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் வலை மற்றும் சுரைக்காய் குடுவைகளோடு போட்டியில் குதித்தனர். மதன்ஃபட்டா ஆற்றில் ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் இறங்கிய காட்சி பிரமிப்பூட்டியது. இதற்கிடையே 59 கிலோ எடை உள்ள மீனை பிடித்து அபுபக்கர் என்பவர் முதல் பரிசை தட்டிச் சென்றார். அவருக்கு இந்திய மதிப்பில் சுமார் 70,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் கார் பரிசாக வழங்கப்பட்டது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் அயர்லாந்து, இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் வெற்றி வாகை சூடின. கொழும்புவில் நடந்த 22வது லீக் ஆட்டத்தில் ஓமன், அயர்லாந்து அணிகள் மோதிக்கொண்டன. முதலில் விளையாடிய அயர்லாந்து அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன்கள் குவித்தது. இமாலய இலக்கை நோக்கி விளையாடிய ஓமன் அணி 18 ஓவர்களில் 139 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்தது. அதேபோல கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற 23வது லீக் ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து 19.4 ஓவர்களில் 152 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்தது. தொடர்ந்து விளையாடிய இங்கிலாந்து அணி 18.2 ஓவர்களில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற 24வது லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் விளையாடின. இதில் முதலில் விளையாடிய நியூசிலாந்து அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் குவித்தது. அதே நேரம் தென்னாப்பிரிக்கா அணி 17.1 ஓவர்களில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. 2 நாட்களாக குறைந்து வந்த தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கடந்த ஒரு வாரமாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படக்கூடிய தங்கத்தின் விலை சற்று அதிகரித்துள்ளது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 160 ரூபாய் உயர்ந்து 14,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் தங்கத்தின் விலை 1280 ரூபாய் அதிகரித்து 1,16,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தின் விலை குறைந்து வந்ததால் சற்று ஆறுதல் அடைந்த மக்கள் மீண்டும் அதிரடியாக உயர்ந்திருப்பதால் அதிர்ச்சியடைந்தனர். தங்கத்தின் விலை உயர்ந்த போதும் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. 1 கிராம் வெள்ளியின் விலை 280 ரூபாயாகவும் 1 கிலோ கட்டி வெள்ளியின் விலை 2,80,000 ரூபாயாகவும் உள்ளது. நடிகை த்ரிஷா குறித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் பேச்சு கண்ணியக்குறைவானது என கண்டனம் வலுத்து வருகிறது. சிலரோ நயினாரா இப்படி என வியப்பும் அதிர்ச்சியும் தெரிவித்துள்ளனர். இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். த்ரிஷாவிட்டேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும்.
இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும். தாவேகா தலைவர் விஜயின் அரசியல் நடவடிக்கையை விமர்சித்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், நடிகை திரிஷா பற்றி தெரிவித்த இந்த தனிமனித தாக்குதல் கருத்துக்கள் அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் நயினார் நாகேந்திரனுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, ஒரு ஆணை விமர்சிப்பதற்கு கூட ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி அநாகரிகமாக பேசுவதே RSS பாஜகவின் அருவருக்கத்தக்க அரசியல் என விமர்சித்துள்ளார். நாட்டை ஆளும் கட்சியின் மாநில தலைவர் பொதுவெளியில் பயணிக்கும் பெண்ணை பற்றி அவதூறாக பேசுவது அழகல்ல என திமுக MP தமிழச்சி தங்கபாண்டியனும், அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பொதுவெளியில் விமர்சனம் செய்வது அநாகரிகம் என திமுக MP கனிமொழி சோமுவும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மறுபுறம் நயினார் நாகேந்திரனா இப்படி என அரசியல் தலைவர்கள் பலரும் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். அப்படி பேசுபவர் இல்லை, எந்த சூழலில் அப்படி பேசினார் என்று தெரியாது. ஒருவேளை அது உள்நோக்கத்தோடு அப்படி பேசியிருக்க மாட்டார் என்று நான் முழுமையாக, ஏனென்றால் இது முழுக்க ஒரு பர்சனல் மேட்டர். இது வரைக்கும் கூட அரசியல்ல தனிப்பட்ட முறையில் யாரையும் அவர் அட்டாக் பண்றது இல்ல. சாஃப்ட் ஸ்போக்கன் லீடர். இது எந்த விதத்துல பேசினாரு, ஏன் பேசினாருன்னு தெரியல. இதை தவிர்ப்பது நல்லது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அமைதியாக பண்பாக பேசக்கூடியவர். சட்டப்பேரவையில கூட எல்லாரும் சொல்லுவாங்க, நானாவது கொஞ்சம் ஆக்ரோஷமா அதாவது கொஞ்சம் பேசுவேன், பட் அவர் ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசக்கூடியவர். எதனால செல்வி திரிஷா அவர்களை பத்தி அந்த மாதிரி ஒரு ரெஃபர் பண்ணாருன்னு தெரியல. எனக்கு அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நிச்சயமா என்னோட கருத்து நான் அவர்கிட்ட சொல்லுவேன். ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பது ஏன் என்று விளங்கவில்லை. அது ஏற்புடைய கருத்தாக நான் கருதவில்லை. தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கிறோம். நயினார் நாகேந்திரன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை, என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். விஜய் தரப்பில் பேசிய தாவேகா மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், பாஜக ஒரு கட்சியே அல்ல என கூறி கடந்து சென்றார். நான் சொல்றது கேளுங்க, ஒரு கட்சியா அவங்கள ஒரு ஆளா நீங்க விடுங்க. கண்டனங்கள் வலுத்துள்ள நிலையில் நயினார் நாகேந்திரன் அது குறித்து பதிலளிக்க மறுத்துவிட்டார். அனைத்து கட்சி தலைவர்களோடு நாகரிகத்தோடு பழகும் அரசியல் தலைவர் என்ற பெயர் பெற்ற நயினார் நாகேந்திரன் திரிஷா குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கியிருப்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திமுகவின் சாதனைகள் என்னென்ன என்பதை அறிந்து விஜய் பேச வேண்டும் என்றும், விஜயின் அரசியல் உரை அறியாமையின் உச்சம் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு அறியாமையின் உச்சம் தான் சொல்லணும். அவர் பிறக்கிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் தமிழ்நாட்டில் ஆற்றியிருக்கிற சாதனைகளை அவர் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் ஆக்கியதை பாராட்டுவதற்கு திமுகவிற்கு மனமில்லை என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவையில் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக ஆட்சியில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இந்த திட்டத்தை நிறுத்திவிடும் என்று ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை வானகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருடிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். வானகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அடிக்கடி இருசக்கர வாகனங்கள் திருடப்படுவதாக புகார் வந்ததை அடுத்து அப்பகுதியில் இருந்த CCTV கேமராக்களை காவலர்கள் ஆய்வு செய்தனர். அப்போது நெடம்பூரைச் சேர்ந்த சுனில் சிலம்பரசன் மற்றும் ஆனஸ்ராஜ் ஆகியோர் வாகனங்களை திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து 5 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தெப்பக்குளத்தின் சுற்றுச்சுவர் மீது அமர்ந்திருந்த இருவர் தவறி குளத்தில் விழுந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்தார். கடலையூரைச் சேர்ந்த மாடசாமி மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி ஆகியோர் அப்பகுதியில் உள்ள தெப்பக்குளத்தின் சுற்றுச்சுவர் மீது அமர்ந்திருந்தனர். அப்போது இருவரும் நிலை தடுமாறி குளத்தில் விழுந்த நிலையில் மாடசாமி நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இந்நிலையில் அங்கிருந்த இளைஞர்கள் குளத்தில் குதித்து சின்னத்தம்பியை உயிருடன் மீட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரவத்தி அருகே உள்ள மணியனூர் ஊராட்சியில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜேடர்பாளையம் காவிரி ஆற்று தடுப்பணை மூலம் வழங்கப்பட்டு வந்த குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் கடந்த 10 நாட்களாக தண்ணீர் விநியோகம் தடைபட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து வெள்ளிக்கிழமை சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் சனிக்கிழமை காலை பரமத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை சந்திப்பு பகுதியில் அரை நிர்வாண கோலத்தில் உலவிய மதுபோதை ஆசாமியால் பெண்களும் பொதுமக்களும் முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டது. தள்ளாடியபடி அங்கும் எங்குமாக சுற்றித் திரிந்த நபர் கடை ஒன்றின் வாசலில் அமர்ந்து ரகடை செய்தார். இதனால் அந்த கடைக்கு வந்த பெண்கள் செய்வதறியாமல் திகைத்து நின்றனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்டு தேர்தலை புறக்கணிக்க தயாரா என முதலமைச்சர் ரங்கசாமிக்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால் விடுத்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தலை புறக்கணிக்கிற திராணி தெம்பு அவருக்கு இருக்கிறதா? மோடியினுடைய அடிமையாக அவர் செயல்படுகிறார். என்ஆர் கட்சி பாஜகனுடைய அடிமையாக இருக்கிறது. இவர் வெளியில பேசுகிறாரே தவிர தேர்தல் வரும்போது மட்டும்தான் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்களுக்கு ஞானோதயம் வரும், மாநில அந்தஸ்து வேணுன்ற ஞானோதயம் வரும். தேர்தல் முடிஞ்ச பிறகு அதை மறந்துடுவார். கோவை ஆனந்தாஸ் உணவகத்தில் ஆன்லைன் மூலம் 50% தள்ளுபடி விலையில் ஆர்டர் செய்த அதிரசம் பழையதாகவும் கெட்டியாகவும் இருந்ததாக வாடிக்கையாளர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஸ்விக்கி செயலி மூலம் ஆர்டர் செய்த அதிரசம் மிகவும் பழையதாக இருந்ததாக கூறி கடைக்கே சென்று வாடிக்கையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அது நான் சாப்பிட்டது, அதோட குவாலிட்டி செக் பண்ணுங்க. 50% ஆஃப் பண்ண போட்டு தான் கொடுக்குறீங்களா? இந்த சாரிக்கு நான் என்ன பதில் சொல்றது நீங்க சொல்லுங்க. சொன்னது நான் சொல்றேன் சார். பின்னர் பொருட்களை திருப்பி தந்து பணத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார். தென்காசி மாவட்டம் கிளாங்காடு கிராமத்தில் வங்கி சேவைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கி இணைந்து நாடு முழுவதும் பொதுமக்கள், சிறு வணிகர்கள் மற்றும் மாணவர்கள் இடையே வங்கி சேவைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கிளாங்காடு கிராமத்தில் வங்கியில் சேமிப்பு, நடப்பு கணக்கு தொடங்குவது, கடன் பெறும் வழிமுறைகள், அரசு காப்பீட்டு திட்டங்கள், நிதி நிர்வாகம் குறித்தும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. சென்னை மதுரவாயல் அருகே சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். 21 வயது இளம்பெண் சாலையில் நடந்து சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக வானகரம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் விசாரித்த காவல்துறையினர் ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த சூர்யாவை கைது செய்தனர். மனநல குறைபாடுடன் பிறந்த குழந்தையை கொலை செய்த பெற்றோருக்கு மகளிர் நீதிமன்றம் அளித்த ஆயுள் தண்டனையை உறுதி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் மல்லி பகுதியைச் சேர்ந்த தம்பதி தங்கள் குழந்தைக்கு குளிர்பானத்தில் பூச்சி மருந்து கொடுத்ததால் குழந்தை உயிரிழந்தது. விசாரணையில் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தம்பதியின் மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்துள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே ஆமணி பேருந்தில் தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவனந்தபுரத்தில் இருந்து பெங்களூரு நோக்கி சென்ற பேருந்து கள்ளம்பரம் அருகே சென்று கொண்டிருந்த போது பேருந்தின் முன்பகுதி புகையுடன் தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. ஓட்டுநர் சுதாரித்ததால் பேருந்தை நிறுத்தி பயணிகளை வெளியேற்றினார். தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே பழங்குடியினர் வீடுகளை இடிக்க வந்த அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அரசவனக்காடு பிரதான சாலையில் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அரசு துறைக்கு சொந்தமான நிலத்தில் வீடுகளை கட்டிவிட்டதாக அதனை இடிக்க நெடுஞ்சாலைத்துறையினர் வந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் முலுந்த் பகுதியில் மெட்ரோ ரயில் திட்ட மேம்பால பணியின் போது தூண் ஒன்று இடிந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்தார். 3 பேர் காயமடைந்தனர். ஆட்டோ மற்றும் கார் ஒன்றின் மீதும் தூண் விழுந்ததால் ராம்தான் யாதவ் என்பவர் உயிரிழந்தார். மற்றொருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மற்ற இருவரும் ஆரோக்கியமாக உள்ளதாக கூறப்படுகிறது. விபத்தால் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் உள்ள லுமாஜாங் ரீஜென்சியில் செமிரு எரிமலையின் மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. பள்ளத்தில் இருந்த 6000 மீட்டர் வரை சூடான சாம்பல் மேகங்கள் பரவின. சிறையில் உள்ள அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் பார்வையில் குறைபாடு உள்ளதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்ததை அடுத்து இம்ரான் ஆதரவாளர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தினர். சிறையில் உள்ள இம்ரான்கானின் வலது கண்ணில் 85% பார்வையை இழந்துவிட்டதாக அவரது வழக்கறிஞர் கூறியதை அடுத்து கராச்சியில் கூடி அவரது ஆதரவாளர்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர்.
பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் போர் பதற்றங்கள் நீங்கி இளைஞர்கள் சற்றே இளைப்பாரி கால்பந்து விளையாடினர். பல ஆண்டுகளாக குண்டுமழை பொழிந்த பூமியில் சுற்றி இடிபாடுகளுக்கு நடுவே இளைஞர்கள் நம்பிக்கையோடு கால்பந்து விளையாடினர். அழிவின் விளிம்பில் இருந்தே காசா மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வை கடந்து செல்கின்றனர். குணச்சித்திர நடிகை சுரேகா மாணிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என அவரது மகள் கூறியிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. தெலுங்கில் பல படங்களில் நடித்து புகழ்பெற்ற சுரேகா மாணி தமிழில் மாஸ்டர், விஸ்வாசம், உத்தமபுத்திரன் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். இவரது கணவரும் தொலைக்காட்சி இயக்குநருமான சுரேஷ் 2019ஆம் ஆண்டு உடல்நலம் பாதித்து உயிரிழந்தார். இந்நிலையில் சுரேகாவின் மகள் சுப்ரதா சில படங்களில் நடித்து வருகிறார். தனது பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய சுப்ரதா தனது தாய்க்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து உறவினர்களிடம் பேசிவிட்டதாகவும் கூறினார். Thank you so much and thanks Anjana garu, you hosted really great. இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் தான் பங்கேற்ற இசை கச்சேரி ஒன்றில் கொஞ்சம் பார்த்துவிடு கொஞ்சம் பேசிவிடு பாடலை பாடியதை பகிர்ந்துள்ளார். அவர் பாடலை பாட பாட அரங்கில் இருந்த பெரும் பெண் ரசிகர்கள் துள்ளி ஆடி மகிழ்ந்தனர். காங்கிரஸ் ஆட்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்கள் பாஜகவுக்கு அஷ்டலட்சுமி என்றும் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டுள்ள அசாம் மாநிலத்திற்கு பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக சென்றுள்ளார். திப்ருகர் மாவட்டத்தின் மொரான் பைபாஸில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள வடகிழக்கு இந்தியாவின் முதல் அவசரகால விமான தரையிறங்கும் தடத்தை தொடங்கி வைத்தார். பிரதமர் மோடி பயணித்த C-130J ரக விமானம் அவசர காலங்களில் போர் விமானங்கள் புறப்படுவதற்கும் தரையிறங்குவதற்கும் ஏதுவாக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் தரையிறங்கியது. பின்னர் இந்த தடத்தில் இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களின் வான்வழி சாகச நிகழ்ச்சிகளை பிரதமர் பார்வையிட்டார். இந்தியாவின் அதிநவீன போர் விமானங்களான ரஃபேல், சுகோய் 30, MKI, தேஜஸ், LCA ஆகியவை சாகசத்தில் பங்கேற்றன. பிரதமர் வந்திறங்கிய C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் மற்றும் C-17 குளோப் மாஸ்டர் ஆகிய ராட்சத விமானங்கள் மிக குறுகிய தூரத்தில் தரையிறங்கி மீண்டும் ஏறும் திறனை வெளிப்படுத்தின. கவுஹாத்தி மற்றும் வடக்கு கவுஹாத்தியை இணைக்கும் வகையில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள 3030 கோடி ரூபாய் மதிப்பிலான குமார் பாஸ்கர் வர்மா சேது 6 வழி பாலத்தை பிரதமர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து குவஹாத்தியில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய மேலாண்மை நிறுவனத்தின் தற்காலிக வளாகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அமின்காவினில் வடகிழக்கு பிராந்தியத்திற்கான அதிநவீன தேசிய தரவு மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். PM இ-பஸ் சேவா திட்டத்தின் கீழ் குவஹாத்தி உட்பட 4 நகரங்களுக்காக 225 மின்சார பேருந்துகளை மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடினார். कांग्रेस ने हमेशा नजरअंदाज किया। हम उस नॉर्थ ईस्ट की भक्ति भाव से सेवा कर रहे हैं। नॉर्थ ईस्ट हमारे लिए अष्टलक्ष्मी है। इस वर्ष का बजट अष्टलक्ष्मी के लिए बीजेपी एनडीए के विजन को
और मजबूती देने वाला है। காங்கிரஸ் காலத்தில் அசாமிற்கு வெறும் 10,000 கோடி ரூபாய் மட்டுமே வரி பகிர்வு வழங்கப்பட்டதாகவும் தற்பொழுது 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறினார். பிரம்மபுத்திரா நதியின் மீது காங்கிரஸ் 70 ஆண்டுகளில் 3 பாலங்களை மட்டுமே கட்டியதாகவும் பாஜக கடந்த 11 ஆண்டுகளில் 5 பாலங்களை கட்டி முடித்துள்ளதாகவும் மோடி தெரிவித்துள்ளார். காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 நாட்கள் நடைபெறும் சிவாலய ஓட்டம் தொடங்கியுள்ளது. சிவராத்திரியை முன்னிட்டு திக்குறிச்சி, திருப்பரப்பு, திருநந்திக்கரை, பொன்மனை உள்ளிட்ட 12 சிவாலயங்களுக்கும் ஓடிச் சென்று தரிசனம் மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் 2 நாட்கள் நடைபெறும் சிவாலய ஓட்டம் கன்னியாகுமரியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே சாலையோரம் உலவிய கரடியால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ஆசனூர் அருகே வனப்பகுதியை விட்டு வெளியேறிய கரடி அங்கிருந்த காய்ந்த புல்லை மேய்ந்து கொண்டிருந்தது. இதனை கண்ட வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் வீடியோ எடுத்தனர். இந்நிலையில் வன விலங்குகளை கண்டதும் ஒலி எழுப்ப வேண்டாம் எனவும் கூச்சலிட வேண்டாம் எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சிறார்கள் பங்கேற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 3 முதல் 14 வயதுடைய 30 சிறுவர் சிறுமியர் மின்விளக்கு வெளிச்சம் மற்றும் டிஜே இசைக்கு மத்தியில் பல்வேறு விதமான ஆடைகளை அணிந்து ஒய்யார நடை போட்டனர். சிறப்பிடம் பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. காதலர் தினத்தை முன்னிட்டு நெல்லையில் 3 நாட்கள் ₹1 டீ விற்பனை செய்யப்படும் என அறிவித்த கடை முன் ஏராளமானவர்கள் குவிந்தனர். வள்ளியூரில் ஜெயக்குமார் என்பவர் டீ கடை நடத்தி வரும் நிலையில் காதலர் தினத்தை முன்னிட்டு தனது கடையில் பிப்ரவரி 13, 14 மற்றும் 15 ஆகிய 3 நாட்கள் ₹1 டீ விற்பனை செய்யப்படும் என விளம்பரப்படுத்தியுள்ளார். இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் ஆர்வமுடன் சென்று அவரது கடையில் டீ குடித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள திருத்தடிநாதர் கோவிலிலும் சனி பிரதோஷ வழிபாடு கடை கட்டியது. வேத மந்திரங்கள் முழங்க வேள்வியும் நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகமும் நடைபெற்ற நிலையில் புஷ்ப அலங்காரத்தில் நந்தியம் பெருமான் பிரகாரத்தை சுற்றி வந்து அருள்பாலித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் போக்குவரத்து காவலர்கள் நடத்திய வாகன சோதனையில் 15க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆலங்குடி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் காந்திபதி தலைமையிலான போக்குவரத்து காவலர்கள் பேருந்து நிலையம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது விதிகளை மீறி அதிக டெசிபலுக்கு மேல் ஒலி எழுப்பிய 15க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளில் இருந்து ஏர் ஹாரன்களை பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே நகரம் கிராமத்தில் சிவராத்திரியொட்டி வடமாடு மந்து விரட்டி போட்டி நடத்தப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 12 காளைகள் போட்டியில் பங்கேற்றன. சுற்றுக்கு 21 நிமிட நேரம் நிர்ணயம் செய்யப்பட்டு 9 வீரர்கள் களமிறக்கப்பட்டனர். இதில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்கப் பரிசு, தென்னங்கன்றுகள் பரிசாக வழங்கப்பட்டன. ஈரோட்டில் இந்திய அளவில் பேட்மிண்டன் போட்டிகள் விமர்சையாக தொடங்கின. இந்தியா மற்றும் தமிழ்நாடு இறகுப்பந்து சங்கம் நடத்தக்கூடிய போட்டியில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 92 அணிகள் பங்கேற்றுள்ளன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நடிகர் யோகி பாபு சுவாமி தரிசனம் செய்தார். ஒவ்வொரு சன்னதியாக சென்று பிரார்த்தனை செய்தவர் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை மனமுருகி வேண்டி தரிசனம் செய்தார். கோவிலில் யோகி பாபுவை கண்ட பக்தர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஊட்டி பைக்காரா ஏரியில் சுற்றுச்சூழல் பாதிப்பை தவிர்க்கக்கூடிய பொருட்டு பெட்ரோல் படகுகளுக்கு பதிலாக மின் மோட்டார் படகுகள் பயன்படுத்தப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த வழக்கில் படகு சவாரியை உடனடியாக நிறுத்தினால் வருவாய் பாதிப்பு ஏற்படும் என்ற அரசின் வாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தனர்.
சென்னை தாம்பரம் அருகே காதல் தோல்வியால் ரயில் முன் இளைஞர் பாய்ந்து தற்கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆதம்பாக்கம் கூத்தனூர் பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்ற இளைஞர் காதல் தோல்வியால் கடந்த சில வாரங்களாக மனவேதனையில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென தனது நண்பரை தொடர்பு கொண்ட ராமச்சந்திரன் தான் தற்கொலை செய்து கொள்ள உள்ளதாக கூறி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்துள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி நகராட்சியில் பாதையில் நிறுத்தப்பட்ட கால்வாய் பணியால் சாலையில் கழிவுநீர் தேங்கி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாதிகை குட்டை தெருவில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த பணிகளுக்காக ஒரு பகுதியில் கால்வாய் மூடப்பட்டதால் கழிவுநீர் வெளியேற வழியின்றி சாலையில் தேங்கியது. இதை கண்டித்து பண்ருட்டி கடலூர் சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வீட்டில் வளர்த்து வந்த புறாக்களை திருடிச் சென்ற இளைஞர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அணைப்பாளையத்தைச் சேர்ந்த தமிழரசு என்பவர் வீட்டில் வளர்த்து வரும் புறாக்களை இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் திருடிச் செல்வது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் கஞ்சா கடத்திய ரவுடியை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னீர்குப்பம் மேம்பாலம் அருகில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அங்கு சுற்றித் திரிந்த சுரேஷ் என்பவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த காவலர்கள் அவரிடமிருந்து 12 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ஆந்திர மாநிலம் திருப்பதி காளகஸ்தீஸ்வரா சுவாமி கோவிலில் பக்தர்கள் பிரம்மோற்சவத்தை கொண்டாடினர். பல்வேறு தெய்வங்களின் வேடம் அணிந்து நடனமாடியபடி பக்தர்கள் சென்றனர். பல்லக்கில் சாமி வலம் வந்தது. உத்தராகண்ட் மாநிலம் ராம்நகர் ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் வனத்தின் பேய் என்று அழைக்கப்படும் அரிய வகை ஆந்தை காணப்பட்டது. இந்த ஆந்தை வனவிலங்கு ஆர்வலர்களிடையே மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களே ஆன ஆண் குழந்தையை பெண் ஒருவர் கடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குழந்தை இல்லாத ஏக்கத்தில் கடத்திவிட்டதாக கண்ணீர் விட்ட பெண் மீது காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கை என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்த ஆண் குழந்தையை ஆட்டோவில் கடத்திச் சென்ற பெண் அடுத்த சில மணி நேரங்களில் போலீசாரிடம் வசமாக சிக்கினார். கடத்திய குழந்தையுடன் போலீசில் சிக்கிய பெண்ணின் திடுக்கிடும் வாக்குமூலம் என்ன? திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்த விக்னேஷ் என்பவருடைய மனைவி சுகன்யா. கர்ப்பிணியான அவர் கடந்த 11ஆம் தேதி பிரசவத்திற்காக திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அன்றைய தினமே அவருக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துள்ளது. சுகன்யாவிற்கு துணையாக அவருடைய உறவினரான பிரேமாவும் உடன் இருந்துள்ளார். இந்நிலையில் பிரசவ வார்டில் சிகிச்சைக்காக வந்திருப்பதாக கூறி பெண் ஒருவர் சுகன்யாவிற்கு அறிமுகமாகியுள்ளார். தன்னுடைய பெயர் மீனாட்சி என்று கூறி சுகன்யாவிடம் அவர் நெருங்கி பழகியுள்ளார். அவ்வப்போது டீ வாங்கி கொடுத்து சுகன்யாவை விழுந்து விழுந்து கவனித்துள்ளார். இதுதான் இறுதியில் அவருக்கு மிகப்பெரிய ஷாக்கை கொடுக்கும் என்று அவருக்கு தெரியாமல் போனது. சனிக்கிழமை காலை தன்னுடைய குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்திவிட்டு வருவதாக சுகன்யா கூறியுள்ளார். அதற்கு வார இறுதி நாள் கூட்டம் அதிகமாக இருக்கும், நீங்கள் சிரமப்பட வேண்டாம், குழந்தையை நானே எடுத்து சென்று ஊசி போட்டுவிட்டு திரும்ப எடுத்து வருகிறேன் என்று கூறியுள்ளார். அவரை நம்பி குழந்தையை கொடுத்தனுப்ப நீண்ட நேரமாகியும் மீனாட்சி திரும்ப வரவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த சுகன்யா மருத்துவமனை முழுக்க தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை, மீனாட்சியையும் காணவில்லை. இதனைத் தொடர்ந்து குழந்தை காணாமல் போனதாக அரசு மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் போலீசார் விசாரணையில் இறங்கினர். குழந்தையை கடத்திச் சென்ற பெண் யார், எங்கிருந்து வந்தவர், தற்போது எங்கே மாயமானார் உள்ளிட்ட கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். போகும்போது அந்த பெண் தன்னுடைய பையை மருத்துவமனையிலேயே விட்டு செல்ல அதை கைப்பற்றி ஆய்வு செய்த போது பான் கார்டு அப்ளை செய்யக்கூடிய ஃபார்ம் ஒன்று சிக்கியது. அதில் குழந்தையை கடத்திய மீனாட்சியின் செல்போன் எண் சிக்க அதை டிராக் செய்து துறையூர் அருகே வைத்து மீனாட்சியை தொக்காக தூக்கினர். அவரிடமிருந்து கடத்தப்பட்ட சுகன்யாவின் குழந்தையையும் பத்திரமாக மீட்கப்பட்டது. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியை சேர்ந்த மீனாட்சி குழந்தை இல்லாத ஏக்கத்தில் சுகன்யாவின் குழந்தையை கடத்தி அதை வளர்க்க முடிவெடுத்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருச்சியிலிருந்து ஆட்டோவில் ஏறி குழந்தையுடன் தப்பிச் சென்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து குழந்தையை தாயிடம் ஒப்படைத்த போலீசார்
கடத்தலில் ஈடுபட்ட மீனாட்சியை காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். சிகிச்சைக்காக வந்திருப்பதாக கூறி அரசு மருத்துவமனையிலிருந்து ஆண் குழந்தையை பெண் ஒருவர் கடத்திய சம்பவம் திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.